அனைவருக்கும் வணக்கம். சிலம்பம் பச்சை சங்கர். நம்ம நான்கடி சவுக்கில் நம்ம 9 படம் காலையில் பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம நீ பார்க்க போகிறது நான்கடி சவுக்கு 10வது படமான முதுகு பெட்டி நான்கடி சவுக்கு. நம்ம அந்த படம் பார்க்க போகிறோம். வாங்க படத்தில் போயிடலாம். இப்போ நம்ம அந்த படத்தை பயிற்சி பண்ணுற பார்த்தோம்னா நம்ம ஆதரிக்கிறோம், திருக்கி பண்ணுறோம். திருக்கி நாடி திருப்பி ஆதரிக்கிறோம். இப்போ வலது காலை ஏற்றி கல்லடி 1, இடது காலை ஏற்றி கல்லடி 2. இப்போ ஆதரிக்கிறோம். இட செருக்கி வட சுழட்டு. இப்போ வட செருக்கி குத்தோட இடது காலை தூக்கி வீழ்ச்சி காலை ஊனி வெட்டு ஏற்றுறோம். இப்போ வலது காலத்தமாக முது பெரட்டி, அதாவது வலது காலம் ஏற்றுறோம், வலதுகை மேலே தூக்கி இடது பெரட்டுறோம். பெரட்டி இப்போ கொண்டு வரோம். இப்போ இதான் முது பெரட்டி. இப்போ வெட்டு 1, வலது 2. இப்போ அடிக்கிறோம். இப்போ வளர்ச்சரி கடை குத்து திரும்ப அதை பண்ணுறோம். ரெடி 1, ரெடி 2, இடச்சரிக்கு உலட்டோட குத்து காலத்துக்கு வீச்சு வெட்டு. அடுத்து வலது காலை ஏற்றி முது வெட்டு எடுக்கிறோம். 1, 2 திருப்பி ஒரு படம் முடிக்கிறோம். இப்போ இந்த நான்கடி சவுக்கில் 10வது படமான முதுகுபெட்டி நான்கடி சவுக்கு படத்தை நம்ம வேக பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த படத்தை நீங்கள் பயிற்சி படம் நம்ம முழு காலையிலே போட்டிருக்கோம். இந்த காலையில் வந்து பாட கற்றுக்கோங்க. சிலம்பத்தை முகநூல் வழியாகவும் காலையிலே நிறைய படங்கள் பார்க்குறீங்க, ஆசாண்ட போய் சிலம்பம் கற்றுக்குறீங்க. எல்லாம் சரியானதான். யார் சிலம்பம் கற்றுக்கிட்டாலும் சிலம்பத்தில் ஒரு செய்கை உங்களுக்கு செவிலே கிடத்துறாங்கன்னா அதை நீங்கள் களத்தில் அசண்டை செஞ்சு காமிக்க சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படின்னா தான் செய்கை நம்ம முழுமையாக நம்ப முடியும், முழுமையாக ஏற்றுக்க முடியும். நம்ம செவிலே கட்டுக்கிட்டு அது உண்மையை நம்பிட்டு போனால் நம்ம களத்தில் வந்து நம்மளை வந்து கை கொடுக்காமல் போயிடும். அந்த சிலம்பத்தோட அந்த செய்கை வந்து தனிமை புரியாமல் போயிடும். இப்போ சிலம்பத்தோட ஆழமும் தெரியாமல் போயிடும். அதனால் எந்த படமாக இருந்தாலும் எந்த செய்கையாக இருந்தாலும் களத்தில் செஞ்சு பார்த்துக்கப்புறம் நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு களத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா எப்பொருள் யாராவே கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது நம்ம செவிலியாக கேட்டுட்டு மட்டும் போயிடாமல் அதை செஞ்சு களத்தில் செஞ்சு பார்த்து பயிற்சி பண்ணால் மட்டும்தான் சிலம்பத்தோட இன்னும் உங்கள் சிலம்பத்து மேலே உங்களுக்கு இன்னும் ஆழமான புரிதல் ஏற்படும். சிலம்பத்தை இன்னும் தெளிவாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி சிலம்பத்தில் கற்றுக்கோங்க, எல்லாரும் கற்றுக் கொடுங்க. அதை வந்து எல்லா சிலம்பத்தை பயணிங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.